ரத்தனம்பாறைன்னு ஒரு கிராமம். அந்த கிராம மக்கள் கட்டிய கோயிலுக்குள்ளேயே நுழைய விடாமல் அதிகமாக வச்சிருக்காரு அரசரான ஜெயப்பிரகாசும், அவரோட மகன் ஜான் கொகெய்னும். அங்க ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து போராடிட்டு இருக்காரு சிவராஜ்குமார். அவரோட தம்பியா தனுஷ் அரசர்கிட்ட அடிமையா இருக்கிறத விட ஆங்கிலேயர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தா மரியாதையாவது கிடைக்கும்ட்டு அங்க போய் சேர்றாரு. ஆனா ஆங்கிலேயர்கள் இந்தியர்களுக்கு செய்யற கொடுமையை பொறுக்க முடியாம ஜெனரலை கொன்னுட்டு வாண்டட் கிரிமினலா மாறி ஊருக்கு வராரு. ஊர் மக்கள் அவரை ஏத்துக்கல. காட்டுல நாலு வழியா சுத்தி திரிஞ்சு ஒரு கொள்ளை கும்பல் கிட்ட போய் சேர்றாரு. கோயிலுக்குள்ள ஒரு செம்மாணிக்கல் இருக்கு. அந்த கல்லை ஆங்கிலேயர்கள் எடுத்துட்டு போயிடுறாங்க. எப்படியாவது அந்த கல்லை ஆங்கிலேயர்கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட கொடுத்தா உங்களை எல்லாரையும் கோயிலுக்குள்ள நுழைய விடுறேன்னு அரசர் குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க. ஆங்கிலேயர்களையும் கொண்டு அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் கொண்டுட்டு தம் மக்களை கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போறாரு தனுஷ். அந்த பொக்கிஷக்கள் தனுஷ் உருவத்திலேயே இருக்கிறத பார்த்து ஊர் மக்களே மறந்து போயிடுறாங்க. கேட்பாட்டு எடுப்பாங்கன்னு தெரியல. நன்றி, வணக்கம்.